ஆதேஷ் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சில பேர் ஜாதகத்தில் வேலையா தொழிலா அப்படின்ற ஒரு அமைப்பு பார்க்கலாம். அப்போ சில பேர் என்னென்னா, படித்து முடித்த உடனே அவங்க வேலைக்கு போவாங்களா இல்லை தொழிலாக எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம், இந்த லக்ன புள்ளி விழுந்த இடத்திலிருந்து நம்ம ஜாதகருக்கு 6ஆம் இடம், அதாவது லக்னத்திலேருந்து 6ஆம் இடம் வேலை. அப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மேஷத்துலேருந்து மீனம் வரை எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம் வேலை. நீங்கள் ஒரு இடத்துல போய் கையை கட்டி வேலை பார்க்குற ஒரு அமைப்பை கொடுக்கறது தான் 6ஆம் இடம். நீங்கள் 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரே விஷயந்தாங்க, வேலைக்கு மட்டும்தான் 6ஆம் இடம். மிச்சம் அந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அசுப விஷயங்கள் தான். அதாவது கடன், எதிரி, ரோகம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போ இந்த 6ஆம் இடம் எப்பவுமே வலுத்து இருக்கக்கூடாது, வலு குறையா இருந்தால் மட்டுமே நல்லது. இப்போ 6ஆம் இடம் ஒருவருக்கு வலுத்து இருந்தால் அவருக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். அதாவது வேலை வாய்ப்பு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அவருக்கு கொடுக்கும். அப்போ 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் நம்ம அப்படியே எடுக்கணும். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடம் ஒருவருக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ 6ஆம் இடம் நல்லாக ஒரு ஜாதகருக்கு நல்லா இருக்குது, 10ஆம் இடம் அதை விட வலுவாக இருந்தால் அவர் தொழிலை எடுத்து பண்ணுவார். அப்போ ஒரு ஜாதகரை நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இவர் வேலைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த குழந்தை நாளைக்கு என்ன பண்ணுன்றதை அந்த ஜாதகத்துலேயே நம்ம பார்த்துடலாம். ஒன்று வேலைக்கு போகுமா இந்த குழந்தை வளர்ந்து, இல்லை தொழிலாக பண்ணுமா, பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். அப்போ இந்த 6, 10 இந்த வேலைக்கான அமைப்பு, தொழிலுக்கான அமைப்பை நம்ம இதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ 10ஆம் இடத்துல அமைப்பை நம்ம பார்க்கணும். இப்போ 10ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் தொழில் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் கர்மக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வருவார். அப்போ நம்ம தொழில்காரகன் சனி பகவானை பார்க்கணும். அவர் எப்படி இருக்கார், ஒரு ஜாதகத்தில் வலு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். அப்போ சனி பகவானும் நல்லா இருந்து ஒரு சூட்சமாக வலு பெறணும். அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆட்சியோ உச்சமோ அவர் டைரெக்டாக ஆகக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எங்கே உச்சம் ஆகிறாரு, துலாமில் உச்சமாவார், நீசமாகிறது மேஷத்தில் நீசமாவார். அப்போ டைரெக்டாக அவர் உச்சம் அடையக்கூடாது. உச்சம் அடைந்தாருன்னா அவருக்கு ஆயுளை கொடுப்பார். இருந்தாலும் சில பிரச்சனைகள் சனி பகவானால் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு பின்னாடி இருக்கும். அப்போ என்னென்னா, அப்போ சனி பகவான் உச்சம் பெற்று குருவோட பார்வையோ, சந்திரனோட பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரனோட பார்வையோ அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, இல்லை அந்த வீட்டினுடைய அதிபதி உச்சமோ ஆட்சியோ அந்த மாதிரி பெறும்போது அப்போ அவர் அந்த சனி பகவான் தொழிலை அருமையாக தூக்கி கொடுப்பாருங்க. பிஸ்னஸ் அருமையாக இருக்கும். அப்போ ஒருவருக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம், அப்போ 6ஆம் இடத்து உள்ளவங்க வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு தாங்க போவாங்க. 10ஆம் இடம் கேட்டு 6ஆம் இடம் நல்லா இருக்குன்னா வேலைக்கு தான் போகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அந்த 6ஆம் இடத்துல பலன் என்ன, அப்போ வேலைக்கு போகிற அமைப்பில் உச்சத்தை கொடுக்கும். அந்த வேலை அவர் கவர்மெண்ட் வேலைக்கு போவாரா, இல்லை நார்மலான வேலைக்கு போவாரா, இல்லை எந்த வேலைக்கு போவார் அப்படின்றதையும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். இப்போ அவர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா 10ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொள்ளணும், அதாவது திக்பலம் பெறணும். கவர்மெண்ட் அரசாங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சூரியன் தான், இவர் ஒரு சமுதாய கிரகம். அப்போ இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னா சூரியன் வலுவாக இருக்கணும், ஆட்சியோ உச்சமோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு கண்டிப்பான ஒரு அரசாங்க வேலையை அமைச்சு கொடுக்கும். அப்போ அரசாங்க வேலையில் இவர் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருப்பார். அப்போ பவர்ஃபுல்லான பொசிஷனில் கிடைக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், இப்போ எல்லாருக்கும் சூரியன் உச்சம் அடைஞ்சு ஆட்சி அடைஞ்சிட்டா பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா சூரியன் உச்சம் ஆட்சி பெற்றாலும் இந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான வேலை நடக்கும். இருந்தாலும் செவ்வாய் வலுவை பார்க்கணும். அப்போ செவ்வாயும் வலுவாக இருந்தால் ஒரு அதிகார பதவியில் இருப்பார் அவர். ஏன்னா சூரியன் வலுத்தால் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் அந்த பவர் இல்லைன்னா அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்காது. அப்போ என்னென்னா அவர் இருப்பார், ஆனால் கீழே உள்ளவங்க அவரை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது கிண்டல் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுகிற மாதிரி வரும். அப்போ அந்த அதிகாரத்தோட அவரை பார்த்தாலே ஒருத்தர் பயப்படணும் அப்படின்னாக்கா செவ்வாய் தாங்க. சூரியனும் செவ்வாயும் அதிக வலு பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் அரசாங்க பதவியில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு புகழ் சூப்பராக கிடக்கும், தூக்கி கொடுத்துரும், அருமையாக இருக்கும்.
அப்போ வந்து 6ஆம் இடம் வலுக்கும்போது சூரியனும் செவ்வாயும் வலுத்திருந்தால் அவங்க வந்து ஒரு அதிகார பதவியில் அரசாங்கத்தில் அப்போ நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் புதன் வலுப்பெறாரு அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்போ புதன் வலுப்பெறாருன்னா அவருக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த, அதாவது ஐடி சம்மந்தப்பட்ட தொழில், ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட தொழில், புதன் சார்ந்த அனைத்து தொழிலும் வந்து பண்ணுற மாதிரியும் அமைப்பு வரும். இன்கேஸ் 6ஆம் இடம் வலுத்திருந்தால் அந்த ஃபீல்டில் அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி அமைப்பு வரும். அப்போ ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஜாதகம் வந்து அவருக்கு வந்து கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உச்ச கிரகங்கள் எப்படி இருக்குது, நீச கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி ஆட்சி உச்சமா, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு தொழிலாக வேலையான்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ 10ஆம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து பிஸ்னஸை தாங்க பண்ணணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ 6, 10 ரெண்டுமே ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வலுத்திருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே வலுத்திருக்கும். ஆனால் கூடுதல் சுபத்துவம் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 6, 10 அப்போ அதனுடைய இதுதான் நடக்கும். அப்போ அது எப்போ நடக்கும்? அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த வேலையோ இல்லை தொழிலையோ அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அந்த ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த பிஸ்னஸில் டாப் பொசிஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் வலு குறைந்து இருந்தால் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னாக்கா போயிட்டுருக்கும், நல்லா போயிட்டுருக்கும். பட் ஆனால் தசா மாறும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மாறிடும். இப்போ ஒருத்தர் சனியோட பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா சனி தசை நடக்குது. அப்போ சனியோட பிஸ்னஸ் என்ன, ஒரு இரும்பு பிஸ்னஸ் இல்லை வேறு சம்மந்தப்பட்ட ஒரு சனியோட ஆயில் பிஸ்னஸ்ஸு, பெட்ரோலியம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது அந்த தசை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். பட் என்னன்னா அடுத்த திசை உங்களுக்கு மாறும்போது, புதன் தசை மாறும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் மாறும். அப்போ 10ஆம் இடம் வலு குறைந்தாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் மாற்றி பண்ணுற அமைப்பு வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து 10ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று சுபத்துவத்தில் சுபத்தன்மையோடு இருந்தால் மட்டுமே அவங்க 10ஆம் இடத்துல, அதாவது வேலை தொழிலில் வந்து சிறந்து இருக்க முடியும். அப்போ 6, 10 கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்றது ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ சில பேருக்கு என்னென்னா தொழில் சரியாக அமையாது, அது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா, தொழில் நிலையான தொழில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ எனக்கு பிஸ்னஸில் வந்து நான் பண்ணுறேன் சார், ஆனால் லாஸ் நிறையா வருது, நான் என்ன பண்ணுறது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ பிஸ்னஸ் நல்லா பண்ணணுன்னா நீங்கள் என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து தொழிலாளர் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேராக வேணால் இருக்கட்டும். தொழிலாளர் பார்த்திங்கன்னா சனி பகவானோட அவருடைய வந்து காரகத்துவம், அதாவது காரகத்துவம்னா அந்த வேலையாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு முன்னேற்றத்தை அந்த தொழிலில் அதிகமாக கொடுக்கும். இப்போ நிறைய இடங்களில் பார்ப்பேன், தொழிற்சாலைகளில் நிறைய பேருக்கு வந்து வேலை இருக்கும், வேலை பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு உண்டான ஊதியம் வந்து கிடைக்காது. என்னென்னா கம்பெனி கம்மியான ஊதியம் கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வளர்ச்சி வந்து அப்படியே வந்து முடைக்கிடும். அப்போ என்னென்னா அவங்க ஒரு டார்கெட் பண்ணுவாங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னாக்கா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நான் 30 வருஷம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சேலரியே இவ்வளோ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. ஸோ இதெல்லாம் காரணம்னா சனி பகவானோட காரகத்துவம் தாங்க. நீங்கள் இந்த நம்ம தெருவெலாம் துப்புரவு தொழிலாளர்கள், இந்த வேலை பணியாட்கள், இந்த மாதிரி உள்ளவங்களாம் சனி பகவானோட காரகத்துவம் வந்துடுவாங்க. அப்போ யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடிமட்ட, அதாவது அப்படி சொல்லக்கூடாது நம்ம, இருந்தாலும் அந்த கீழ்மட்ட லெவலில் வந்து அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, கஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் தாங்க சனி பகவானோட காரகத்துவம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த தொழில்காரனை நீங்கள் திருப்திப்படுத்தணும். சனிக்காரன்னா நீங்கள் பூஜைலாம் பண்ணான்னா அவர் மயங்க மாட்டாருங்க. சனி பகவான் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் பண்ணணுன்னா, அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான பண உதவி கொடுக்கறது, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேற்றத்தை அடைய முடியுங்க. நீங்கள் வந்து சனி பகவானுக்கு வந்து நீங்கள் மற்ற கிரகங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க, நீங்கள் வந்து படைக்கலாம், பூஜை பண்ணலாம், அது மூலம் இது பண்ணலாம். பட் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி ஆகிறது இந்த ஒரு விஷயந்தாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாலே சனி பகவான் வந்து உங்களை நல்லா வச்சுருப்பார். அப்போ என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் தொழிலில் பாருங்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்.
நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சும்மா உங்கள் தெருவை பெருக்கிறாங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, உங்கள் தெருவில் வந்து பெருக்கிறாங்க, அவங்களுக்கு சும்மா ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, கொடுத்து பாருங்கள், அவங்க சந்தோஷப்படுவாங்க. வர்றப்ப ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் சனி பகவான் வந்து சிவன், அதாவது சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து சிவனை வழிபடுறது மிக மிக சால சிறந்தது. சிவ பூஜையில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தொழிலில் இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு கோயில் கட்டிட பணி பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து உபயம் பண்ணலாம். இதன் மூலயமா வந்து உங்கள் பிஸ்னஸ்ஸு நல்லா ஒரு டெவலப் ஆகிறதுக்கான அமைப்பு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிம்பிளாக, இதெல்லாம் சிம்பிள் பரிகாரங்க. நம்ம வந்து இதை பண்ணாலே போதுங்க, பிஸ்னஸ் வந்து நல்லா ஒரு வளர்ச்சி அடையும். அப்போ வந்து இந்த 10ஆம் இடம் இப்படி இருந்தால் நம்ம இப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. அப்போ வந்து 6ஆம் இடம், இப்போ எனக்கு வேலை சரியாகவே அமைய மாட்டுது, நான் என்ன பண்ணுறது, அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது, நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கீங்க, அங்கே பிரச்சனையாகவே இருக்குது, என்னால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல, ஆனால் வந்து க்ரோத் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவருக்கும் சனி பகவான் தாங்க, அவருக்கும் அதிபதி. நீங்கள் ஒரு இடத்துல வேலை போய் கை கட்டிட்டு நின்று வேலை பார்த்தாலும் அங்கேயும் சனி பகவான் தான் வருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது, அதை வந்து சனிக்கிழமையில் போய் சனி பகவானை எல்விளக்கு ஏற்றி வழிபடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சில பேர் நெல் விளக்கு, அந்த எல் விளக்கு ஏற்றுறது பார்த்திங்கனாக்கா நெய்யெல்லாம் போட்டு ஏற்றுவாங்க, அந்த மாதிரி ஏற்றாதீங்க. எப்பயும் வந்து நல்லெண்ணெய் தான் சிறந்தது. நீங்கள் வந்து வெறும் திரி கூட ஏற்றலாம், தப்பே கிடையாது. நல்லெண்ணெயில் வெள்ளைத்திரி வச்சு நீங்கள் நவகிரகங்களுக்கு ஏற்றும்போது சனி பகவானுக்கு ஏற்றுனீங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு வேலைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வேலையில் பிரச்சனைகள்லாம் குறைச்சி கொடுப்பாரு. அது இல்லாமல் சனி பகவானோட அதிபதி வந்து யாருன்னாக்கா உங்களுக்கு ஐயனாரப்பன், அதாவது அந்த தெய்வம் வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர், இவங்களெல்லாம் நீங்கள் வணங்கும்போது மேக்சிமம் பிரச்சனைகள் வந்து குறையும். அப்போ ரெகுலராக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வந்து இந்த வேலை விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள்லாம் குறையுங்க. இது வந்து நம்ம கண்கூட நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வேலை விஷயங்களில் இப்போ நல்லா அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்லாம் இருக்கிறாங்க. மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வலுத்திருந்தாலே அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் தாங்க இருப்பாங்க, நல்ல பொசிஷன், நல்ல சேலரி, அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. இருந்தாலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் சிறு சிறு பிரச்சனை இருக்கும். சப்போஸ் 6ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் உட்காந்தாருன்னா உடல் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஜாதக அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ லக்ன புள்ளியிலேருந்து நம்ம வந்து 12ஆம் இடம் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும், எப்படி ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம பண்ணணும். அப்போ ஒருவருக்கு வேலையாக தொழிலான்றது அவங்க ஜாதகத்தில் உள்ள இந்த விஷயங்களை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வந்து பார்க்கணுன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வேலைக்கு போகணுமா, இல்லை வந்து தொழிலாக பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் நிரந்தரமாக தொழிலாக பண்ணலாமா, நிரந்தரமாக வேலைக்கே தான் போக முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த பரிகாரங்களையும் நீங்கள் பண்ணிக்கிங்க. கடவுளை இதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இதை வந்து நீங்கள் கடவுளை வழிபட்டாலே மேக்சிமம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இந்த பரிகாரம் நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா சனி பகவான் வந்து தொழில்காரகன், வேலைக்கு ஒரு இடத்த கைகட்டி வேலை பார்க்குறவங்களும் சனி பகவானோட அதிபதி, அவங்களுடைய காரகத்துவம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க.